வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா 9th நியூ தமிழில் நம்ம தேர்ட் இயரில் செயல் பார்க்கலாம். ஓகேங்களா, பாருங்கள். நம்ம தேர்ட் இயரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா மணிமேகலை கொடுத்துருக்காங்க. இதை இயற்றியது சீத்தலை சாத்தனார். ஃபஸ்ட்டு நம்ம நூல்வெளி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தொடர்நிலை செய்யுள் வரிசையில் தொடர்ந்து ஒரு செய்யுள் இயற்ற அந்த வரிசையில் இரட்டை காப்பியங்களாக இருப்பது என்னென்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஓகேங்களா, இது தமிழ் மக்களோட வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக இருக்குது. தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்வது எதுனா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இந்த இரட்டை காப்பியங்களும். ஓகேங்களா, இப்போ மணிமேகலை பார்த்திங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுறதுனால இந்நூல் மணிமேகலை துறவுன்னு சொல்கிறாங்க. இப்பெண்மையை முதன்மைப்படுத்துறதுனால புரட்சி காப்பியம்னு சொல்கிறாங்க. பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியமும். இக்காப்பியம் சொற்சுவை பொருட்சுவை இயற்கை வர்ணனை இயற்கை வர்ணனை நிறைந்ததாக காணப்படுது. பௌத்த சமயம் சார்புடையது. கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூடுவாங்க. எத்தனை காதைகள் இருக்குன்னா 30 காதைகள் இருக்குது. மணிமேகலையின் முதல் காதை தான் விலாவரை காதை. அடுத்தது சீத்தலை சாத்தனார் பற்றி பார்க்கலாம். மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தன் அப்படிங்கிறது இயற்பெயர். சீத்தலைனா திருச்சிராப்பள்ளியில் சேர்ந்த சீத்தலைங்கிற ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர். ஓகேங்களா, சாத்தன்கிறது இயற்பெயர், சீத்தலைங்கிறது திருச்சி சேர்ந்த சீத்தலைங்கிற ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர். கூல வாணிகம் அப்படின்னா கூலம்னா தானியம், அதாவது கூல வாணிகம் செய்தவர். தானியத்தை வாணிகம் செஞ்சு பழச்சிட்டு இருந்திருக்கார் பழக்குது. இக்காரணங்களால் இவர் மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவராக இருக்காங்க. தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன். அதாவது இளங்கோவடிகள் என்ன பண்ணுறாரு, சீத்தலை சாத்தனாரை தண்டன் தலையில் தட்டுறாரு. தண்டமில் ஆசான் சாத்துறாரு. ஓகேங்களா, சாத்துறாரு. அதனால் அவர் நல்ல புலவராக ஆகிட்டார். நன்னூல் புலவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே மணிமேகலை அறம் எனப்படுவது யாதென்ன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டதில். ஓகேங்களா, இப்போ உண்டி உடை உரை இந்த மூணும் மணிமேகலைக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு நாம் வச்சுக்கோங்களா. அறம் எனப்படுதுன்னா இதை மூணையும் மண்ணுயிருக்கு கொடுப்பது தான் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க மணிமேகலை. பாருங்கள், நுழையும் முன்ன மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா ரொம்ப முக்கியமாக இருக்குது. தனக்கென ஒரு தனி இடமும் பெற்றிருக்கு. மனித மாண்புகளை எடுத்து உரைக்கிறது தான் இந்த விழா. பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழுது. அல்லும் பகலும் உழைப்பில் தலைக்கு கஷ்டப்பட்டு இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்ட மக்களை உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு ஓய்வு தரும் வகையில் இந்த விழா இருக்குது. அவ்வகையில் புகார் நகரத்தோடு அதிகம் தொடர்புடையதாக இருக்குது. அப்போ அந்த விழா எந்த நகரத்தோடு தொடர்புடையதாக இருக்குன்னா புகார் நகரம். இதை இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் விரிவாக சொல்கிறாங்க. அந்த விழா நிகழ்வுகளை கண்முன்னே காட்சிப்படுத்துவதாய் அமைவது தான் மணிமேகலை விலாவரை காதை. அந்த விழாவை பற்றி சொல்கிறது மணிமேகலை விலாவரை காதையிலேருந்து நம்ம பார்க்கலாம். பாடல் வரி விலாவரை காதை. மெய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீடேனும் இத்திரம் தத்தம் இயல்பினிற் காட்டும் சமய கணக்காரும் தந்துரை போகிய அமைய கணக்காரும் அகலாராகி. மெய்திறம் வழக்கு நன்பொருள் வீடேனும் இத்திரம் தந்த இயல்பினர் காட்டும் சமய கணக்காரும் தந்துரை போகிய அமைய கணக்காரும் அகலாராகி. கரந்துரு எய்த கடவுளாளரும் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும் ஐம்பெருங்குழுவும் என்பர் ஆயமும் வந்தொருங்கு குழியி வான்பதி தன்னுள். இதுக்கு மீனிங் பார்க்கலாம். இந்திர விழாவை, அதாவது மெய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீடென்னும் இத்திரம் தந்த இயல்பினர் காட்டும் சமய கணக்காரும் தந்துரை போகிய அமைய கணக்காரும் அகலாராகின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்திர விழாவை காண வந்தோர் உயர்வுடைய புகார் நகரில்
மெய்ப்பொருள் உணர்த்துகிற அளவில் உலகியல், தத்துவம், வீடு பேர் ஆகிய பொருளில் அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குபவராகிய சமயவாதிகள் இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, பட்டிமன்றம் நடக்குது. அப்போ வந்து எல்லாமே இப்போ உலகியல், தத்துவம், வீடு பேர் இது எல்லாத்துலேயும் நாலேஜாக இருக்குங்க. அவங்கவுங்க இயற்கை தன்மைக்கு அப்போ விளக்குபவராக சமயவாதிகள்லாம் கூடியிருந்தாங்க அந்த நகரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கரந்துரு எய்த கடவுளாளரும் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும் ஐம்பெருங்குழுவும் என்பேர் ஆயமும் வந்தொருங்கை குழியி வான்பதி தன்னுள் கொடுத்துருக்காங்க. தமது நெறியில் சிறந்தவராக விளங்க காலத்தை கணக்கிட்டு சொல்லும் காலக்கணிதரும் காலக்கணிதரும் கூடியிருந்தாங்க. இந்த நகரை விட்டு நீங்காதவராய் தம் தேவருடைய மறைத்து மனித உருவில் வந்தவங்க யாருன்னா அந்த கடவுளும் இருக்காங்க. இப்போ வந்து இங்கே வந்து சமய கணக்காரும் சொல்லிட்டோம் இல்லையா, அதில் வந்து தந்துரை போகிய அமைய கணக்காரும் அப்படின்னா இந்த அதை தான் சொல்லுவாங்க, நெறியில் சிறந்தவராக விளங்க காலத்தை கணக்கிட்டு சொல்லும் காலக்கணிதரும். ஓகேங்களா, காலக்கணிதரும். அப்புறம் இந்த நகரை விட்டு நீங்காதவரை தம் தேவர் உடலை மறைத்து மக்கள் உருவில் வந்து கடவுளும் இருக்காங்க. அப்புறம் கடல் வழி வாணிகம் செய்து பெறும் செல்வம் காரணமாய் புகார் நகரில் ஒன்று திரண்டு பழமொழி பேசும் அயல் நாட்டினவரும் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்புறம் அரசர்க்குரிய அமைச்சர் குழுவாகிய 2 குழு இருக்குது. ஐம்பெருங்குழு எண்பேராயத்தை சேர்ந்தவர்களும் அரசையில் திறந்து இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐம்பெருங்குழுவும் எண்பேராயமும் வந்தோர்க்கு குழியி வான்பதி தன்னுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தோரண வீதியும் தோமொரு கோட்டியும் பூரண கும்பமும் புலம்பாலிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமேன் காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூங்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமேன் பத்தி வேதிகை பசம்பொன் தூணத்து முத்துத்தாமும் முறையோடு நாற்றுமேன் விழுமலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமீன் புதுமணல் பரப்புமேன் கதலிகை கொடியும் கால் ஊன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்துமீன் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். விழா முன்னேற்பாடுகள் பற்றி அறிவித்தல். தோரணம் கட்டிய தெருக்களிலும் குற்றமில்லாத மன்றங்களிலும் பூரண கும்பம், புலம்பலிகை, பாவை விளக்கு போன்ற பல வகையான மங்கள பொருட்களை முறையாக அழகுபடுத்தி வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டு குலை முற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் வஞ்சி கொடியையும் பூக்கொடியும் கரும்பையும் நட்டு வச்சுருந்தாங்க. வீடுகளுக்கு முன் தெரு திண்ணையில் வரிசையாக இருக்கும் தங்கத்தூணில் முத்து மாலையை தொங்க விட்டுருந்தாங்க. அடுத்தது தன்மணர் பந்தரும் தாழ் தரு பொதியிலும் புண்ணிய நல்லுரை அறிவீர் பொருந்துமேன் ஒட்டிய சமயத்து உருப்பொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமேன் பற்றா மாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமேன் வெண்மணர் குன்றமும் விரிபூஞ்சோலையும் தன்மணல் துருத்தியும் தாழ்பூந்துறைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளேல் நாளினும் நன்கறிந்தீர் என ஒளிருவாள் மறவரும் தேரும் மாவும் களிரும் சூழ்தர கண்முரசு இயம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அறைந்தனன் அகநகர் மருங்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். விழாக்கள் நிறைந்த இந்த மூதூரோட தெருக்களிலும் மன்றங்களிலும் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. துகில் கொடிகளையும் கம்புகளில் கட்டிய கொடிகளையும் பெரிய மாடங்களிலும் மாடங்கள் வாயிலும் சேர்த்து கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பட்டி மண்டபம் ஏறுமேன். குளிர்ந்த மணல் நிரப்பிய பந்தல்களும் மரங்கள் தாழ்ந்த நிலத்தர ஊர் மன்றங்களும் நல்லெண்ணெய் பற்றி சொற்பொழின வாற்றுங்கள் அவரவர் சமயத்திற்குரிய உட்பொருள் அறிந்து வாதிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டிமன்ற முறையினை வந்து தெரிந்து வாதிட்டு தீர்வு காணுங்கள்னு சொல்கிறாங்க. சினமும் பூசலும் கைவிடுக. மாறுபாடு கொண்ட பகைவரிடம் கூட கோபமும் பூசலும் கொள்ளாமல் அவர்களை விட்டு விலகி நில்லுங்க. வெண்மையான மணல் குன்றுகளிலும் மலர் செறிந்த பூஞ்சோலைகளும் குளிர்ந்த ஆற்றிடை குறைகளும் மரக்கிளைகள் நிலத்தரும் தண்ணீர் துறைகளும் விழா வந்து நடைபெறும்.
இது வந்து எத்தனை நாள்னா இருந்தால் 28 நாட்கள் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்வாங்க. எத்தனை நாட்கள் விழா நடைபெறும்னா 28 நாட்கள் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்வுடன் உலாவி வருவர் என்று நன்கு அறியுங்கள்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்தி அறிவித்தல். ஒளி வீசும் வாளேந்திய காலாட்படையினரும் தேர்ப்படையினரும் குதிரைப்படையினரும் யானை படையினரும் சூழ்ந்து வர அகன்ற முரிசினை அறிந்த எல்லா படையும் சேர்ந்து அந்த முரிசினை அறிந்து பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெறுவதாகுக அப்படின்னு வாழ்த்தி மேற்கண்ட செய்தியை நகருக்கு முரசறைவோன் அறிவித்தான். ஓகேங்களா, இது பாருங்கள். இன்னொரு தடவை இந்த பாடல் படிக்கிறேன். விழாவரை காதை. மெய்த்தீரம் வழக்கு நன்பொருள் வீடேனும் இத்தீரம் தத்தம் இயல்பினர் காட்டும் சமய கணக்காரும் தந்துரை போகிய அமைய கணக்காரும் அகலாராகி கரந்துரை எய்த கடவுள் ஆளரும் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும் ஐம்பெருங்குழுவும் என்பராயமும் வந்தொருங்கு குழியி வன்பதி தன்னுள் தோரண வீதியும் தோமரு கோட்டியும் பூரண கும்பமும் பொலம்பாலிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமேன் காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமேன் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்து தாமும் முறையோடு நாற்றுமேன் விளவு மலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமீன் புதுமணல் பரப்புமீன் கதலிகை கொடியும் காலூன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்துமீன் தன்மணர் பந்தரும் தாழ்தரு பொதியிலும் புண்ணிய நல்லுரை அறிவீர் பொருந்துமீன் ஒட்டிய சமைத்து உருப்பொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் பற்றா மாக்கள் தம்முடனாயினும் செற்றரும் கலாமும் செய்யாது அகலுமீன் வன்மணர் குன்றமும் விரிப்பூஞ்சோலையும் தன்மணல் துருத்தியும் தாழ்பூந்துரைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளேல் நாளினும் நன்கறிந்தீர் என ஒளிருவாள் மறவரும் தேவரும் மாவும் களிரும் சூழ்தர கண்முரசு இயம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவில அறைந்தனன் அகநகர் மருங்கன். சொல்லும் பொருளும். சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள். சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள். பாடை மாக்குனா பழமொழிகள் பேசும் மக்கள். குழியினா ஒன்று கூடி. தோம்னா குற்றம். கோட்டினா மன்றம். பொலம் பொன். வேதிகை திண்ணை. தூணம்னா தூண். தாமம்னா மாலை. கதலிகை கொடி. சிறு சிறு கொடிகள் சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. காலூன்று கொடினா கொம்புகளில் கட்டும் கொடி. வில்லோதம்னா துணியிலான கொடி. வசினா மலை. செற்றம்னா சினம். கலாம்னா போர். துருத்தினா ஆற்றிடை குறை. ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. ஐம்பெருங்குழு. இப்போ ஐம்பெருங்குழுன்னா 5 பேர் வச்சு ஒரு சடங்கு செய்யணும். ஓகேங்களா, 5 பேர் வச்சு ஒரு சடங்கு செய்யணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா சடங்கு செய்யணும். ஓகேங்களா, இப்போ 2 பேர்த்து அனுப்பி ஆளுக்கு ஒவ்வொருத்தரை கூட்டிகிட்டு வரணும். ஒருத்தர் அவையில் இருப்பாங்க, இன்னொருத்தர் போரில் இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா அமைச்சர். அவையில் இருக்கிறது அமைச்சர், போரில் இருக்கிறது படைத்தலைவர். தூதரை அனுப்பி அமைச்சர்கிட்டையும் சாரணர் ஒற்றர் அனுப்பி படைத்தலைவரையும் கூட்டிகிட்டு வரணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐம்பெருங்குழுன்னா அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர், ஒற்றர். இதை எண்பேராயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருத்தர் கரும விதிகள் மறைக்கணுங்கிறதுக்காக ஒரு நகரத்தில் ஒரு கடை முன்னாடி அந்த சுற்றத்துக்கு முன்னாடி கரணம் போடணும். ஓகேங்களா, யாருக்கு தெரியாமல் இருளி மறைச்சி போடணும். யாருக்கு தெரியாமனா யானையை வச்சுட்டு இருக்கிற படைத்தலைவருக்கு தெரியாமல் போடணும் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. என்பரேயம் அப்படின்னு பார்த்தா கரணத்தியலர், கரும விதிகள், கனக சுற்றம், கடை காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர். இதுதான் என்பரேயம். அடுத்தது பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் எண்ணுமைகள். காய்குலை கமுகு பூங்கொடி வள்ளியும் முத்து தாமம். காய், பூங்கொடி, முத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2ஆம் வேற்றுமை. உருபும் பயனும் தக்கத்தொகை.
அடுத்தது மாற்று மீன், பரப்பு மீன்னா ஏவல் வினைமுற்றுகள். உருப்பொருள் அப்படின்னா உரி சொல் தொடர். தாழ்பூந்துரை, தாழ்பின் அப்படின்ட்டு 3 காலத்துக்கும் வரதுனால வினைத்தொகை. பாங்கறிந்து, பாங்கை அறிந்து, 2ஆம் வேற்றுமை. நன்பொருள், தன்மணல், நல்லுரை, பண்பு தொகைகள். பகுபத உறுப்பிலக்கணம். பரப்பு மீன், பரப்பு கூட்டல் மீன், பரப்புனா பகுதி, மின்னுனா முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அரைந்தனன்னா அரை, இத்து கூட்டல் அன்னு கூட்டல் அன். பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அன் சாரியை, அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. இதுதான் பார்த்திங்கன்னா மணிமேகலை. இந்த இயல் முடிச்சாச்சு. நம்ம 3rd இயல் முடிச்சாச்சு. நம்ம அடுத்த இயல் நம்ம 4th இயல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.